யாழ்ப்பாணத்தினுடைய சர்வதேச வர்த்தக சந்தையிடம் கனடா கடுங்குளிர் என்று சொல்லி இங்கே வந்தால் இங்கே அதை விட குளிருது ஐயா. காவல்துறை இதுக்குள்ள தற்போதைக்கு எங்கள் வாகனத்தை பட்டதால எங்களுடைய மக்களுக்கு தெரியுது உற்பத்தியாளர் இருக்கிற இடம் 400க்கும் மேற்பட்ட காட்சி கூடங்கள் உற்பத்தியாளருடைய காட்சி கூடங்கள் இருக்கு. அதுக்கு முன்னால வந்து வாகனங்கள் ரீச்சாவில் வந்து இந்த முறை வந்து இப்படியே தெரிஞ்சு உங்க குடையெல்லாம் மாப்பிள்ளைக்கு யாழ்ப்பாணத்தில் கலியாளம் இந்த தென்னை மரம் அந்த 4 தகரம் தான் உங்களை கண்ட ஞாபகம். 16வது தடவையாக இடம்பெறும். இந்த கிடக்குற எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு அங்கே உடனே அடிச்சு விட வச்சிருப்பாங்க. தெரியும் ஒரு சிட்டு வந்து 200 ரூபா. யாழ்ப்பாண நகரம் இப்போது எப்படி இருக்கிறது, குறிப்பா நாங்கள் இந்த பண்ணை சுற்றுவட்ட பகுதி வீரசிங்க மண்டபத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரை இன்றைக்கு நாளைக்கு நாளன்றைக்கு இந்த 3 நாளும் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய சர்வதேச வர்த்தக சந்தை இடம்பெறுகிறது. 400க்கும் மேற்பட்ட காட்சி கூடங்கள் 16வது தடவையாக இடம்பெறக்கூடிய இந்த கண்காட்சியில பல்வேறுபட்ட முக்கியமான விஷயங்கள். போன வருஷம் நான் இங்க வந்து காணொலி பதிவு செய்திருப்பேன். குறிப்பா இந்த சந்தை என்றது வெளியில இருந்து வரக்கூடிய வியாபாரிகள் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கான வாய்ப்புகளை நிறையவே கொடுக்கிறது அப்படி என்ற ஒரு விஷயம் இருக்கிற போது கடந்த வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மள உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு வந்து அவருடைய சந்தைப்படுத்தலுக்கான காட்சி கூடங்கள் ஒரு புறமா ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை காணொலியா பதிவு இருப்பேன். அதுக்கு பிறகு அதெல்லாம் திருத்தப்பட்டு அந்த மாற்றங்கள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சரி, இந்த வருஷம் இடம்பெறக்கூடிய இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சி எப்படி இருக்கிறது அப்படின்ற விஷயம் தான் பதிவு செய்யறேன். Facebookல பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பாக்குறீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. எப்படி இந்த இடங்கள் பூராக இந்த கொடிகள் ஏனைய விஷயங்கள் நிறைய விளம்பர சந்தை வாய்ப்புகளை தான் இது பெருமளவில் பெற்றுக் கொடுக்கும். இந்த பக்கம் பூராகவே ஏராளமான மோட்டார் வாகனங்கள் இங்கே இருக்கிறது. உள்ள போய் என்ன நடக்குது அப்படின்ற பார்க்கலாம். இன்று காலையில தான் ஆரம்பமாக இருந்தது. வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் அதே மாதிரி நிறைய பேருடைய அதிதிகளுடைய பங்கேற்றலோடு உள்ளுக்கு போறதுக்கு அப்படியான விஷயம் இருக்குது, என்ன மாதிரி இன்றைக்கு இங்கே இருக்கிறது அப்படின்றத வந்து இந்த காணொலியில பதிவு செய்கிறேன். இது அண்மை தரக்கூடிய இந்த பகுதியில் தான் உள்ள நுழைவதற்கான இந்த வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் போய் உள்ளுக்குள்ள இருக்குது நுழைவுச்சீட்டை ஏனைய விஷயங்கள்லாம் இந்த முறை எல்லாம் வந்து 200 ரூபாய் ஆக்கப்பட்டிருக்கிறது நுழைவுச்சீட்டைக்குரிய இந்த இடத்துல. வட இலங்கையினுடைய முதன்மையான மாபெரும் வர்த்தக நிகழ்வான 2026ஆம் ஆண்டுக்கான யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்றைக்கு நாளைக்கு நாளன்றைக்கு 23லேருந்து 25ஆம் தேதி வரையும் பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கிறது. முற்றவழி மைதானத்தில் காலை 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரையும் இது நடக்கிறது என்ற விஷயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடபகுதியில் மிகப்பெரிய ஒரு வர்த்தக திருவிழாவாக 16வது வருஷமாக இது நடக்குது. இலங்கை அதே மாதிரி தான் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய முன்னணியான தொழில் முயற்சியாளர்கள், வர்த்தக வல்லுநர்கள், சமூக உறுப்பினர்கள் இவை எல்லாரையும் வந்து ஒரே தளத்தில் ஒன்றிணைக்கிற காத்திரமான பொருளாதார நிகழ்வாக இது முன்னெடுக்கப்படுகிறது. பிராந்தியத்தினுடைய வர்த்தக வாய்ப்புகளை மேம்படுத்துறதோட உள்ளூர் உற்பத்திகளை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்கிற ஒரு பாலமாக இந்த கண்காட்சி அமையும் என்றதுதான் இந்த வர்த்தக சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த கண்காட்சியூடாக வடபகுதியினுடைய பொருளாதாரம் பல்வேறுபட்ட மாற்றங்களை அடையும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் இருக்குது. இது தொடர்பாக வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இன்றைய நாளினுடைய நிகழ்வுகள் இந்திய துணை தூதுவர் அதே போல வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர், அரசாங்க அதிபர் இவர்கள் எல்லோருடைய பங்களிப்போடும் காலையிலே சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து நிறைய பேர் இன்றைக்கே வந்து ஒரு வேலை நாளாக இருந்தாலும் ஏராளமானவர்களை இந்த நாளில் பார்க்கக்கூடியமாக இருந்துச்சு. வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் இந்த நாளை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். ஏராளமான வர்த்தக நிறுவனங்கள் சர்வதேசத்திலையும் சரி ஸ்ரீலங்காவிலையும் சரி ஏன் உள்ளூரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதை விட எங்களுடைய உள்ளூர் உற்பத்தியாளர்கள் அவர்களுக்கான சந்தை வாய்ப்பு சர்வதேசத்துடனான ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. அது வெளி உலகத்தில் அல்லது வெளி சந்தையில் வந்து இவர்களுடைய உற்பத்திகளை கொண்டு போய் சேர்ப்பதுதான் பிரதானமான விஷயம். அப்படி இருந்தாலும் கூட இங்கே பார்த்தா நிறைய இயந்திரங்கள் அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தெலுங்கை அதை விட சர்வதேச சந்தைகள் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அதிகமாக இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அது இருக்கலாம், ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவை இருக்கிறது. அதை கொள்வனவு செய்வதற்கு இப்படியான விஷயங்களுக்கு இந்தியாவினுடைய துணை தூதுவர், ஏனையவர்கள், அரசாங்க அதிபர் இப்படியானவர்கள் வர்த்தக தொழில்துறை மன்றத்தை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் சொல்லி நிறைய பேர் இந்த நாளுடைய ஆரம்பத்தில் இணைந்திருந்தார்கள். ஒவ்வொரு காட்சி கூடங்களும் அதில் முக்கியமான விஷயங்களும் இந்த அதிதிகளுக்கு பார்வையிடப்பட்டதோடு வந்து அவைக்கும் அது தொடர்பிலான விவரங்கள் எப்படியான இயங்கு நிலைகள் அது எந்தளவு தூரம் வளர்க்கும், இந்த பொருளாதாரத்துறை கட்டி வளர்ப்பதில் இந்த கண்காட்சி எந்தளவு தூரம் பங்களிப்பு செய்யும், இப்படியான விஷயங்கள் எல்லாமே அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது. இதுக்கு முதல் பங்கேற்கக்கூடிய ஒரு தனியார் விருந்தினர் விடுதியில் இது தொடர்பிலான ஒரு மாநாடு மிகப்பெரிய வருஷம் இந்த கண்காட்சி நடக்குதுன்னு சொன்னால் அந்த மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டுக்கு பிறகுதான் இங்கே சம்பிரதாயபூர்வமாக இந்த நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்படும். வெவ்வேறுபட்ட விஷயங்கள் நேரில் பார்க்க வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் வந்து பார்த்தா பிரயோசனமாக இருக்கும். ஏனென்றால் வெவ்வேறுபட்ட தேவைகள் இதில் உள்ளுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய விதமாக
மூலமாக நிறைய விதமான உற்பத்திகள், நிறைய விதமான பொருட்கள், ஒரு சந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சர்வதேச சந்தை என்றது தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கானது. இப்படியான வாய்ப்புகளை கொடுக்குற ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து எங்கடையாக்களும் போய் தங்களுடைய உற்பத்திகள் மூலமாக தங்களையும் அடையாளப்படுத்தி ஒரு மிக சிறப்பான எதிர்காலம் நோக்கி பயணிக்கலாம். ஒரு சிட்டை வந்து 200 ரூபா, அப்படியே முன்னுக்கு இதிலேயே காட்டி தான் போகலாம். கடந்த முறை இதே மாதிரியான ஏற்பாடுகள் சற்று முன்பதாகத்தான் அதிதிகளுடைய வருகையோடு இதெல்லாம் நிகழ்ந்திருந்தது. வாழையெல்லாம் கட்டி நம்மட பண்பாடு பாரம்பரிய இந்த விஷயங்கள். முதலே சொல்லியிருப்பேன், சர்வதேசத்தில் அல்லது வெளி மாவட்டங்களில் சேர்ந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள், வாகனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள், அவற்றுக்கான ஒரு சந்தை வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி அவை முன்னுக்கு அந்த காட்சி கூடங்கள் எல்லா விஷயங்களையும் வைத்து இந்த பக்கமாக இருக்கிறது. இதில் வந்து இவ்வாறான காட்சி கூடங்கள் இருக்கிறது. அதை விட வந்து ஏனைய இயந்திரங்கள், வாகனங்கள் இதுகள் வாங்கணும்னு சொன்னால் இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு வாங்க அப்படின்ற விஷயம் ஒவ்வொரு பக்கமாக இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி தான் எங்களுடைய ஆட்களை நாங்கள் அடையாளப்படுத்தணும், எங்கே வைக்கணும், இந்த காலில் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி கன பேர் சொல்லிக்கிறீங்க. சரி, போய் எப்படியான காட்சி கூடங்கள் கடந்த வருஷம் இந்த வருஷம் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படியான எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துடலாம். சற்று முன்பதாக தான் ஆரம்பமாக இருந்தது. பெரிய ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. ஒரு காலத்தில் இந்த வாகனங்கள் எல்லாமே இறக்குமதி இல்லை ஸ்ரீலங்காவுக்கு. ஆனால் இப்போது தாராளமாக வெவ்வேறுபட்ட நவீன ரக வாகனங்கள் வருகிறது. நாளுக்கு நாள் வாகனங்கள் மாற்ற ஆசைப்படக்கூடிய ஆக்கள் எல்லாருக்குமே நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. கடந்த வருஷம் இந்த காட்சி கூடம் காட்டியிருப்பேன் உள்ளுக்கோட்டத்தில் இருந்தது. ரீச்சா இந்த முறை முன்னே வந்திருக்கிறது. இடைவிடாத தொடர் முயற்சி வெற்றி அளிக்கும் என்றதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம் இவர்கள் தான். ஸ்ரீலங்காவினுடைய ஒரு முன்னணி வர்த்தக துறையாக தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். கரண் வந்திருப்பார், வந்தால் நான் அதை பதிவு செய்கிறேன். இங்காலயம் வந்து அவருடைய காட்சி கூடம் மிகுதி தொடர்ச்சியாக இருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான், நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்த அடையாளப்படுத்தாமல் போகிறதில்லை. எங்களோட மண்ணில் நம்பிக்கை தரக்கூடிய நிறைய மாற்றங்கள் நிகழ்த்துறதுல அண்ணதான். வணக்கம் அண்ணா. வணக்கம். முதலாவது கடையை போட்டு அந்த அந்த தென்னை மரம், அந்த 4 தகரம் தான் உங்களை கண்ட ஞாபகம் வர்றது. முதலாக என்ன ஒரு மீடியா வந்து நேர்காணல் எடுத்தா அது நீங்கள் தான். ஞாபகம் இருக்க தெரியல. இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய உற்பத்திகள் கொண்டு இருக்கிறோம். அடுத்த இன்றைக்கு வந்து விருந்தினர் கூட வந்து சொன்னாங்க உங்களோட தான் ஒரு வெஸ்டானதாக இருக்குண்டு. நான் இதில் பெருமையாகிறேன் என்னென்னா முழு இலங்கையுமே வந்து நிற்கிது இங்கே. அதில் எங்கட பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு எங்கேயோ கிடந்த சிரட்டையை புறாக்கி தேய்ச்சி இன்றைக்கு நாங்கள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கைப்பணி தொழிற்சாலையாக மாற்றி இன்றைக்கு இருக்கிறோம்னா அது எங்களோட டீம் ஒர்க் தான். இந்த ஸ்டால் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த முறை நேச்சுரல் தான். எல்லாமே நாங்கள் மரத்தால் தான் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கிறோம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த என்கிரேவிங் வந்திருக்கு. இது முதிரப்பலகையில் இதில் போட்டிருக்கிறோம். இது புலி இலட்சியங்களை காதலிப்பதை விட இலட்சியங்களை காதலிங்கள் வழிபோக்கன் சொல்கிறது. இந்தியாவில் உயிரினுள் உயிராய் என்றும் வாழ்ந்திட சிவனும் பார்வதியும் அப்படி நிறைய இருக்கும். அங்கே உள்ளுக்குவாங்க. இப்போ அகப்பை வந்து இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா சந்தன் இதில் பார்த்தீங்கன்னா போன முறையெல்லாம் நாங்கள் இதுக்கெல்லாம் கம்பி வைக்கிறது இரும்பு மெட்டல். ஆனால் இந்த முறை மரமே வச்சுருக்கிறோம். அடுத்த ஃபினிஷிங்கை பார்த்தீங்கன்னா சில இதில் முகம் தெரியுது. இது ஒரு எக்ஸ்போர்ட் கார்டு. நாங்கள் இங்கே நார்மல் ப்ரைஸுக்கே கொடுத்து கொண்டிருக்கோம். அதை விட இந்த ஸ்பூனுகள் எல்லாம் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான ஸ்பூன் இருக்குது. இந்த அளவில் இருந்து கிட்டத்தட்ட பெரிய ஸ்பூன் தான் அதுக்குள்ள இந்த அளவு வரைக்கும் வச்சிருக்கிறோம். பாருங்க, இவ்வளோ இதுல இருந்து இந்த அளவில் ஒரு 15 வகையான வெரைட்டிஸ் இருக்குங்க. ஓகே, இன்றைக்கு இப்போ தானே ஆரம்பம். இன்னைக்கு தான் போக தான் இதாண்டும். அதை விட இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்கை ஆட் பண்ணியிருக்கிறோம். இதோட அதை விட இதுக்கும் புது விஷயம். இந்த இல்லை இது ட்ராயிங்கை நாங்கள் பிரிண்ட் எடுத்து இதன்றோம். இது வந்து இந்த சுவினியர் இது வந்து மரத்திலே வெட்டுறோம். இப்போ பிளாஸ்டிக்கோ அதுகள் இல்லாமல் மரத்தை நாங்கள் இயற்கையாகவே தண்டுறோம். அதுதான் இதில் இருக்குது பாருங்கள். இது கீறுற படம் தான் பிரிண்டிங். ஆனால் இதுக்கு அடிச்சிருக்க லெகர் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணல. லெகர் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே இப்படியே இருக்கும். இதுவும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிலாம் இருக்குது. ஓகே, எங்களை பொறுத்தளவில் இந்த வர்த்தக சந்தை வந்து எங்களோட ஒரு படி வளர்ச்சி என்ன நான் சொல்லணும். ஏனெண்டா அந்த வர்த்தக சந்தைக்கு பிறகு வார ஓர்டர்கள் ஏராளமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வர்த்தக சந்தை எங்களை அறிமுகப்படுத்தினது. உதாரணமாக கரண்ணா என்ன வந்து அடையாளப்படுத்துறது இந்த வர்த்தக சந்தையிலால்.
இன்றைக்கு அந்த அடையாளம் தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்த்தி நிற்குது. இன்றைக்கு முன்னுக்கு வந்து கரண்டா ரீச்சாக நிற்குது, அடுத்துக்கு பக்கத்தில் கிராஃப்டர் நிற்குதுன்றா உண்மையாக அது ஒரு பெரிய விஷயம், சந்தோஷப்படுற ஒரு விஷயமா இருக்குது. எனவே இந்த நேரத்தில் அந்த மனிதனை நாங்கள் நினைவுறோம் கட்டாயம். இதில் என்ன வேறு என்ன சொல்கிறது? நன்றி நன்றி. கட்டாயம் கட்டாயம். நன்றி. போன வருஷம் ரீச்சாவில் கரணனையை படித்தேன், இந்த முறை வேலை பழவில் செய்தார். வணக்கம். வணக்கம். என்ன இருக்குது ரீச்சாவில்? ரீச்சாவில் வந்து இந்த முறை வந்து ரீச்சான எல்லா ப்ராடக்ட்ஸும் கொண்டு வந்திருக்கிறோம். எங்களோட ஸ்பெஷலாக வந்து ஆர்கானிக் ஃபார்ம்ன்றதால ஆர்கானிக் சம்மந்தமான இதுகள் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறோம். என்னென்னு சொல்கிறது, ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் ஃபார்ம் எல்லாமே விடியத்தான் கொண்டு வந்தது. அப்புறம் வந்து கொய்யாப்பழம், மாதுளம்பழம் எல்லா ட்ரீஸுமே வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதை விட ரீச்சாட அந்த செக்ஷன் இருக்குது. ரீச்சாவிலேயே இது வந்து எங்களோட ரீச்சாவில் வந்து உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், ஆர்கானிக் ஃபார்மோடு சேர்ந்த ஒரு ரெசார்ட் தான் ரீச்சா. ஸோ ரீச்சாவில் 10 வெரைட்டி ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ஸ்பெஷலாக கபானா டைப்ஸ் ரூம்ஸ் இருக்குது, முல்லை என்று சொல்லி ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ் இருக்குது. டோட்டலாக கபானா இப்போதைக்கு 10 கபானாவோட 35 ஸ்டாண்டர்ட் ரூம்ஸும் சேர்த்து வந்து இப்போ வந்து நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். அதை விட எங்களோட தீம் பார்க் இருக்குது. ஸ்ரீலங்காவிலேயே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு தீம் பார்க் அண்ட் ஆர்கானிக் ஃபார்ம் என்று சொல்லலாம். நீங்கள் ஈவெண்ட்ஸுகள் வந்து செய்யலாம், கெட் டுகெதர் செய்யலாம், ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்யலாம். ஸோ ஃபுல் ஆஃப் சர்வீஸ் வந்து ரீச்சாவில் வந்து கொடுக்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரீச்சாவோட வந்து ஆர்கானிக் ஃபார்ம். ஸோ ஃபார்ம்ன்றதால வந்து எல்லா வந்து ட்ரீஸும் வந்து வச்சுருக்காங்க. அந்த செக்ஷன் வந்து போட்டிருக்கோம். அடுத்த செக்ஷன் ரீச்சார்டு வந்து இது வந்து பேப்பர்ஸ், இங்கேயே வந்து தயாரிக்கிற வந்து பேப்பர்ஸ். அங்கால வந்து சோப் இருக்குது ரீச்சாவோட. இல்லை, போன வருஷம் நான் இங்கே வர இல்லை. பட் இப்போ வந்து நான் இங்கே வந்து ஈவென்ட் செக்ஷனில் வந்து இருக்கிறேன், ஹாஸ்பிட்டாலிட்டியில் மெயினாக இருக்கிறேன். ஸோ ரீச்சாவில் உள்ள எல்லா சர்வீஸையும் வந்து இங்கே ஒரே இடத்துல வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி பெற்றுக்கொள்ள முடியும். எதாச்சும் சொன்னால் ரீச்சார்ட ஹாட்லைனுக்கு வந்து ஹோல்ட் பண்ணினா உங்களுக்கு ஹோம் டெலிவரியோ எதுன்னு சொன்னாலும் செய்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ. இதில் கிராஃப்ட்ரி அதே மாதிரி ரீச், அது ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. இந்த பக்கமாக போகிற இடத்துல வந்து நிறைய விதமான உற்பத்தி பொருட்கள் வெவ்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து வெவ்வேறு நிறுவனங்கள் கொண்டு வந்து நீங்கள் பொழுது தேவையான விஷயங்களே இல்லது ஒரு நேரம் வரைகளை இங்கே பக்கம் தட்டி கட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரயோசனமாக இருக்கும் என்றால் முக்கியமான விஷயம். அதை தேடி ஒவ்வொரு இடத்துக்கு போகிறத விட எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல வரைக்கல அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த விடயம்ன்றது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். வர்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லாருமே தங்களுடைய உற்பத்தி பொருட்கள் எல்லாவற்றையும் சந்தைப்படுத்துறதுக்காக இங்கே கொண்டு வருகிறோம். அப்படி வெவ்வேறுபட்ட உற்பத்திகள், அவருடைய நிறுவனங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. வந்து தட்டி பாருங்கள். முக்கியமாக காட்ட வேண்டிய விஷயங்கள் இருந்தால் எங்கள் மண் சார்ந்திருக்கக்கூடிய அடையாளப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் காட்சிப்படுத்துவேன். இந்த ஏராளமான காவல்துறை இதுக்குள்ளே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற நிறைய பேர் வருவினம். அதை விட வந்து நிறைய கடைகள் இருக்குது. பாதுகாப்பு தேவை நிமித்தமாக நிகழ்ச்சியினுடைய ஆரம்பம் என்றபடியாக வந்து இந்த வேளையிலே ஏராளமானக்கள் இங்கே இருப்பினம். அண்ணே, கனடா என்ன சொல்லுது? கனடா கடுங்குளிர் என்று சொல்லி இங்கே வந்தால் இங்கே அதை விட குளிருது ஐயா. ஏன் என்ன வெதர் மாறி இருக்கா இங்கே? ஏன்னா போன ஜனவரி வந்தாலும் இப்படி இல்லை, திடீரென்று பார்த்தா குளிருது. யாழ்ப்பாணத்துக்கு வெக்கேஷன் வாரதா இருந்தால் ஜாக்கெட்டோட வாங்கும், ஏன்னா குளிர வலிக்கிட்டது இருந்திருக்கு. ஏன்னா வேர்ல்டில் எல்லா நாட்டிலையும் இப்போ கொஞ்சம் குளிர் கூட்டிட்டு ஆகுமா. பிரான்ஸ் எல்லாம் சரியான ஸ்னோ. என்ன சொல்லுது, நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, போன வருஷம் பார்த்து நான் இது. ஆனால் போன வருஷத்துல இந்த முறை கொஞ்சம் கடைகள் கூட, நல்ல விஷயம். அதோட போன முறை ஒரு இஷ்யூ ஒன்று இருந்தது, உள்ளூர் உற்பத்திகள் கொஞ்சம் பின்னால் போயிட்டேன்னு சொல்லி. ஆனால் இப்போ கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டுது, நல்ல விஷயம். அது ஒரு என்ன, போன முறை அந்த பிரச்சனையை கிளப்ப போய் தான் இந்த முறை உள்ளூர் உற்பத்திகள் கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கு. இருக்குது அதான் இல்லாட்டி எல்லாமே அங்கே பின்னால் அந்த கடைசிக்கு போயிருக்கும். நல்ல ஒரு விஷயம். சரி, சந்தோஷம். எடுப்போம். இவருக்கு லண்டன் மாப்பிள்ளைக்கு யாழ்ப்பாணத்தில் கல்யாணத்துக்கு கண்டா என்ன செய்யணும்? அங்கே போய் வெளிக்கிற நிலையில பார்க்கணும். இங்கே வந்து கறக்குறாய்.
இப்படி நிறைய இந்த உணவு உற்பத்தி சார்ந்த கடைகள் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. அதை வந்து என்ன செய்யணும்னா தங்களுடைய அந்த பரிசோதித்து பார்க்குறதுக்கு, சாப்பிட்டு பார்க்குறதுக்கு, குடிச்சு பார்க்குறதுக்கு, அது சுவை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கான எல்லாத்தையுமே தருவினம். இதில் வந்தால் அந்த கிடைக்கிற ஒற்றைகளை வந்து பெரிய கட்டுக்கட்டாக தான் கொண்டு போகணும். எல்லா இடத்தையும் அன்பளிப்புகள் அதுகள் இதுகள்னு சொல்லி ஒரு யாழ்ப்பாணமே களை கட்டக்கூடிய இன்னும் ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த சர்வதேச வர்த்தக சந்தை யாழ்ப்பாணம் இருக்கிறது. ஆறுதலாக வந்து ஆற அமர பார்க்குறதுக்கு ஏராளமான விடயங்கள் இந்த கண்காட்சி கூடம் பூராகவே இருக்கிறது. இங்கே இந்த கிடக்கிற எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு சரியோ லட்டுகள் கிட்டுகள் எல்லாம் இதுக்கண்டு சரியோ அங்கே இருந்து இங்கே வரையும் இல்லை இல்லை இப்படி தான் அங்கேருந்து இங்கே வரையும் வந்தா சரியோ எவ்வளோ சாமான் சேர்க்கலாம் சொல்லி பார்ப்போம். நிறைய வாகனங்களுடைய காட்சி கூடங்கள் வந்திருக்கு. கொஞ்சம் காலமாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் வாகனம் வரத்து இல்லை அப்படின்றாக்கள் வந்து வாகனம் தேவையான இந்த இதுதான் விளையாட்டு. இந்த இதிலேருந்து அந்த முன்னுக்கு இருந்து பின்னுக்கு வரையும் நடந்து திரிஞ்சால் ஒரு வீடு உருவாக்கத்திலிருந்து வாழ்க்கை என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளோத்துக்கும் தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. இதில் வந்து அந்த மாம்பழம் எல்லாம் வந்து சாரடித்து குடிப்பினோம். போன வருஷம் வந்து குடிச்சினோம். ஆனால் இப்போ எனக்கு பசிக்காத காரணத்தினால் அவரிடம் நாங்கள் போகவில்லை. என்னென்னலாம் சந்தைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரமான விஷயங்களும் கொண்டு வந்து சந்தைப்படுத்துகிறார்கள். பல்வேறுபட்ட விடயங்கள், குறிப்பாக அழகு சாதன பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அது இதுன்னு சொல்லி இயந்திரங்கள், முழு விஷயமுமே இங்கே இருக்கும். தேவைப்படக்கூடிய ஆக்கள் வந்து பாருங்கள். குறிப்பாக இப்படியான சந்தைகள் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான். இங்கே இருக்கக்கூடிய ஆக்களுக்கு பிரயோசனத்தை கொடுக்கணும். இங்கே ஒரு கண்காட்சி நடக்குது அல்லது யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக சந்தைன்றது வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்கள் இவர்கள் சார்ந்தக்கூடிய எல்லா பொருளும் வரணும். மிச்சம் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது, சில சொல்லவும் மாட்டேன். ஆனால் ஓமாம் அப்படி இருக்கக்குள்ள வந்து இங்கே இருக்கிற ஆக்களுக்கு வந்து அது பெரிய பலனொன்றை கொடுத்தாகணும். இந்த வேளையிலேயே இவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது. நான் சொல்லிடக்கூடிய அந்த விஷயம்தான், இங்கே இந்த பேருநடைகளை வந்து நம்முடைய ஆக்கள் தங்களுடைய பொருட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், என்னென்ன இருக்குது, இப்படியான விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கும் அதை சந்தைப்படுத்துறதுக்கும் இதன் மூலமாக ஒரு வருமானம் ஈட்டுகிற முயற்சியாக இப்போ நான் கொண்டு வந்தோம், கண்காட்சிக்கு போனோம் வந்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் அதன் மூலமாக அவர்கள் ஏதாவது பலன்களை அடையக்கூடிய மாதிரி. இப்போ அன்றைக்கெல்லாம் ஒரு சந்தைன்ற காணொலி போட்டிருப்பேன். அவைகள்லாம் அது மிகுந்த பிரயோசனமாக இருந்தேன்னு சொல்லி நான் மிச்செல்லா கண்காட்சியை பட அந்த காங்கேசன் துறையில் வேண்ட நேரம் முடிய முதலே வந்து பொருட்கள் எல்லாமே முடிஞ்சு வெற்றிகரமாக அது போயிருந்தது. 3 நாளும் முழு யாழ்ப்பாணீஸ், ஏன் யாழ்ப்பாணீஸ் வேறு மாவட்டங்களை சேர்ந்த எல்லாருமே வந்து இங்கே தான். இன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வேலை நாள் என்றபடியால் இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சனியாறு வார இறுதிகள் நல்ல வடிவாக ஒரு காட்சி கூடும் என்றதுக்கு அப்பால் தத்ரூபமாக இருக்கணும். அப்போ தான் ஆக்கள் பார்க்க விரைவினம் வியாபாரம் கூடும். இப்படியான கணக்கு நுட்பங்கள்லாம் இருக்குது. இதே நம்முடைய ஆக்கள் படித்து கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த கண்காட்சி எழுதுவோம்னு சொன்னால் எப்பயுமே வெளியோட அல்லது ஒரு ஆள் இவ்வளோ தூரம் வெளியில் போய் பழகிறார் கொள்கிறார், இல்லை வெளி உலகத்தை பார்க்குறாருன்றதான் அவருடைய வெற்றி காரணமாக இருக்கும். இந்த பாருங்க ஒரு காட்சி கூடத்தை எப்படி நிறைவு வச்சுக்கணும்னு சொல்லி வாகனம் இல்லைன்றீங்க வந்து குவிச்சு வச்சுக்கிடாக்கு. என்ன வாகனம் தேவையோ எல்லா வாகனமும் வந்து பாருங்கள். இதெல்லாம் எடுத்து நாங்கள் என்ன செய்கிறோன்னு கேட்டால் அதில் எடுத்து ஏதாவது செய்யலாம். தேவைப்படக்கூடிய ஆக்கள் அதன் விஷயங்களாக இருக்கிறதுக்கு என்னென்ன நிறுவனம் இருக்குது, இதில் விலை வித்தியாசங்கள் அது எல்லாத்தையும் ஒப்பிட்டு செய்து ஒரு பார்த்துட்டு போகிறதுக்கு இங்காலையும் பல்துறை சார்ந்த நிறுவனங்கள் இந்த வாகன உதிரிப்பாங்கள் எல்லாம் என்னென்னலாம் இங்கே இருக்கோ அவ்வளோத்தையும் வந்து அப்படியே கொண்டு போட்டு யாழ்ப்பாணீஸுக்கு ஒரு சுற்று காட்டிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன் இப்படியே தெரிஞ்சு உங்கள் குடையெல்லாம் வாங்கிஞ்சு உங்களை பற்றி தான் சொல்கிறேன். இதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஓடணுமென்று ஆசைப்பட்டா நீங்களும் எங்கள் ரகம்தான். ஆனால் கொஞ்சம் காலம் பொறுக்கணும். சில பேருக்கு நிதி நிலைமைகள்லாம் சரியாகிறதா வாங்கி ஓடுங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்கிறதுன்றதான் வாழ்க்கை. பிறகு ஒன்றையும் பற்றியுமே யோசிச்சு கொண்டது நடக்க போகிறதில்லை. முன் தொங்கல்லேருந்து ஆரம்பிச்சு நாங்கள் இப்போ பின் தொங்கல் வரையும் வந்துட்டோம். இதுக்குள்ள இவ்வளோ விதமான கடை தொகுதிகள் இங்கே இருக்குது. நான் தேடி நல்ல விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி மின்சாரம் இல்லையா, எரிபொருள் இல்லையா, சூரிய ஒளி மூலமான நீர் பம்பிகள், தடையில்லா விவசாயம் வந்து பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது. இதுக்குள்ள காட்சி கூடம் நிறைய வெவ்வேறுபட்ட வாகனங்கள் எல்லாமே கொண்டு வச்சிருக்கணும். இப்படி வடிவான வண்ணமாக கிடையாது. நான் சொல்கிற விஷயம்தான், வந்து ஒரு பையை கொண்டு வந்தால் தேவையான சாப்பாடு அவ்வளோதான் சேர்த்து கொண்டு போகலாம். பின் பக்கத்தில் இருந்து நடக்க வலிக்கிட்டீங்களா, இல்லை முன் பக்கத்தில் இருந்து நடக்க வலிக்கிட்டீங்கன்னா இவரை பார்க்கலாம். சரியோ அக்கார் இது இச்சவரைய போடிகள் என்று சொன்னால் ஒரு பையன் கொண்டு போகணும். தேவையான அளவு சாப்பாடு சேர்த்து கொண்டு போகலாம். இந்த மனநிலை மாறாத வரைக்கும் இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல. நாங்கள் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற வளகம் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், போன முறை விட இந்த வருஷம் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு சொல்லி. எந்த விதமான மாற்றமுமே இல்லை. மனநிலைகள் மாறாத வரைக்கும் ஒன்றுமே மாறப்போகிறதில்ல. இந்த எல்லைக்கு அங்காள் பக்கம்தான் இங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்களுக்கு, உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கான
அந்த வாய்ப்பெல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வித்தியாசம் நான் குறை சொல்கிறேன்றது இல்லை, அதுக்கு முன்னால் பாருங்க மற்ற இடங்கள் ஒன்றுமே இப்படி இல்லை. இந்த பக்கத்துக்கு தான் உள்ளூர் உற்பத்தியாளருடைய காட்சி கூடங்கள் இருக்குது. அதுக்கு முன்னால் வந்து வாகனங்கள் தாராளமாக தெரிஞ்சு நிற்கலாம். இதுதானப்பா யாழ்ப்பாணத்தின் நிலைமை. ஒன்றுமே செய்ய முடியாது என்றதான் குறை சொல்கிற டேரக்ட் கத்திரிக்கை டாவடிச்சு முடியாது. இந்த வாகனங்கள்லாம் மறைச்சு இதுக்கு பின்பக்கத்தில் தான் இந்த உள்ளூர் உற்பத்தியாளருடைய காட்சி கூடம் எல்லாமே இருக்கிறது. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த வாகனங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் போய்த்தான் இந்த காட்சி கூடம் இருக்கிற இந்த இடத்துக்கு வரணும். இது இருக்கிறன்றது யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்குமே தெரியாது. போன முறையும் இவர்கள் சார்ந்திடக்கூடிய நிறைய விஷயங்களை நான் பதிவு செய்திருந்தேன். நான் போன வருஷம் இவர்களுக்காண்டி தான் போனேன், இதுக்காண்டி இல்லை இவைக்காண்டி. ஏன்னா அண்ணே பசிக்குதா அப்படியே இல்லையே? பசிக்கு. இந்த முறை வந்து எங்களோட சேம்பர் வர்த்தக மன்றம் வந்து நல்ல ஒரு இதை செய்திருக்கிறாங்க. உண்மையில் அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரியும். போன முறை வெளியில் இருந்து போன முறையில் வழியில் வந்தது. இந்த முறை வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இது ஜீவாண்ணா யாழ் முயற்சியாளர் சங்கத்தின் ஒரு உணவு உற்பத்தியில் ஒரு தடம் பதிக்கிற ஒரு ஆள்கிட்ட அக்கா தோசை சுட சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த முறை ஓகே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. வெளியில் விட்டு பிரச்சனை வந்து இப்போ இந்த முறை ஓகே நல்ல முறையில் எல்லாம் போய்கொண்டிருக்கு. சரி பாப்பா பார்த்துட்டு வரேன். ஓகே ஓகே. இவர்களுக்கும் அதே மாதிரி தரத்தோட எல்லாம் கொடுத்தா இந்த அக்கா அடிக்கிற தோசை எல்லாம் பாருங்க. அங்கே வசிச்சா சட்டுப்பட்டு இங்கே வந்தால் சுட 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 எல்லாம் வரும். எங்களுடைய மண்ணினுடைய அடையாளத்தை பிரதிபலிக்கக்கூடிய உற்பத்திகள் நிறைய விஷயங்கள் செய்கிறார்கள் எங்களுடையவர்கள். ஆனால் அதுக்கு சமமான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலொழிய இவர்கள் வெளியில் வரையலாது. தயவு செஞ்சு இந்த கண்காட்சிக்கு வரக்கூடியாக்கள் இந்த பக்கமும் ஒரு காட்டி பாருங்க. அந்த முன்னுக்கு இதுக்குள்ளேயே வித்தியாசமாக அந்த வெளியில் போட்டிருக்குது. இது போன முறை இதுக்கு வெளியில் இருந்தது, ஆனால் இந்த முறை உள்ளுக்கு வந்திருக்குது. இவற்றை வாங்காட்டியும் பரவாயில்லை, நீங்கள் வந்து விசாரித்து என்ன இருக்குது, எப்படியான பொருட்கள் எங்கடையாக்கள் செய்யணும், எவ்வளவு தரத்தோடு இருக்குது, எவ்வளவு தராதரத்தோடு இருக்குது, இப்படியான விடயங்களை நீங்கள் ஒரு காட்டி பார்க்கணும். என்னென்னு சொன்னால் இவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தா ஊக்கத்தை கொடுத்தா தான் அடுத்த முறையும் இவர்கள் இப்படியான இடங்களுக்கு வருவினம், உற்பத்திகளை செய்ய ஆசைப்படுவினம். ஆகவே வரக்கூடிய எல்லாருமே தயவு செஞ்சாலும் இனிமேல் ஏற்பாடு பணிகள் நடந்து கொண்டு கொடுத்துருவாங்க. சின்ன சின்ன கடைகள் வர்றா எல்லாருமே ஒரு கைஞ்சல் பாருங்க. அம்மா சுட சுட வடை சுட்டு கொண்டு இருக்கிறா. வடை சாப்பிட்லாம், கடை வாக்கலாம். எங்களுடைய ஆக்களுடைய நிறைய உற்பத்தி பொருட்கள் இருக்கிறது. ஒரு முறை நீங்கள் வந்து இவர்களை பார்த்துட்டு உங்களோட தேவையான பொருட்களை வாங்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் இவைக்கு நாங்கள் தான் கை கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள், சந்தோஷமாக அவர்கள் இந்த நாளை தொடங்குகிறார்கள். இந்த சந்தோஷம் இந்த 3 நாள் இருக்கணும், கொண்ட பொருட்கள் எல்லாம் முடியணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியார்கள். கட்டாயம் இங்கே வாங்க. அங்கே வந்து பார்க்குறதுன்றது அப்பால் இவர்களுக்கு வந்து ஒரு ஆதரவை நீங்கள் கட்டாயம் கொடுத்துட்டு போங்க. இந்த பக்கம் பூராக இவர்களுடைய கடைகள் தான் இருக்குது. ஹலோ வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி இருக்குது இந்த முறை? நல்ல வசதியாக நல்ல இடங்கள் இருக்குது. போன முறை நாங்கள் நிறைய சண்டை பிடிச்சோம். சரி, இந்த முறை வந்து எங்களோட உள்ளூர் உற்பத்தியாளர் ஒரு 45 வரையான முயற்சியாளர்கிட்ட உள்ளூர் உற்பத்திகள் சந்தைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. 15 காட்சி கூடங்கள் இருக்குது. எங்களோட உள்ளூர் உற்பத்தியாளரை பொறுத்தவரையில் அநேகமாக பெண்கள் சார்ந்த முயற்சியாளர்கள் மற்ற பல்வேறு துறை சார்ந்த வேறு உற்பத்திகள் இருக்கிறது. இங்கே வருகை தந்து எங்களுடைய உள்ளூர் உற்பத்தியாளர்களின் உள்ளூர் உற்பத்திகளை வாங்கி அவர்களை ஊக்கப்படுத்தணும். அதே நேரம் எங்களோட உள்ளூர் உற்பத்தியாளர்கிட்ட வந்து ஆரோக்கியமான உணவுகள், தரமான உற்பத்திகள், அவர்களோட சின்ன சின்ன முயற்சிகளால் செய்யப்பட்ட உற்பத்திகள் இங்கே இருக்குது, வந்து ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்வோம். போன வருஷம் எப்படி இருந்தது? நல்ல போன முறையும் பரவாயில்லை, நல்ல சேல்ஸ் இருந்தது. இன்றைய விட நாளைக்கு நாளண்டைக்கு வந்து நல்ல மக்கள் வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சொல்கிற விஷயம் அங்கே வர்றாங்க, அதில் போகாமல் இதை வந்து எட்டி பார்த்துட்டு அது போகணும். எங்களுடைய உற்பத்தியாளர்களை பொறுத்தவரை இந்த கண்காட்சி ஒரு மிக பயனுறுதி வாய்ந்த கண்காட்சி. என்னென்னு சொன்னால் எங்களுடைய முயற்சியாளர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இங்கே நிறைய இயந்திர உபகரணங்கள், பல்வேறு வகையான எங்களோட முயற்சியாளருக்கு தேவையான சேவைகள் இங்கே இருக்குது. அதே நேரம் அதை பயன்படுத்தி எதிர்காலத்தில் தரமான உற்பத்திகளை செய்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் புதிய விடயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கும் இது எங்களுடைய முயற்சியாளருக்கும் பயனுறுதி வாய்ந்த ஒரு கண்காட்சியாக இருக்குது. சரி அண்ணா, வாழ்த்துக்கள். போன முறை வெளியே இருந்து கஷ்டப்பட்டு இருந்தவை இந்த முறை உள்ளுக்கு வந்து வசதிகளோடு எங்களுடைய உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள். விளம்பரமே தேவையில்லாத ஒரு விஷயம். 1971ஆம் ஆண்டில் இருந்து இந்த இது இருக்கு குளிர்களி. அதை விட நிறைய உள்ளூர் கடைகள் இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ளேயும் வந்து நிறைய இருக்கிறது. வெளி மாவட்ட கடை ஒன்றுக்கு முன்னால் இப்படி வந்து வேறு வாகனங்கள் நின்றா 10 ரூபாங்களா?
ஆனா மிச்ச கடைகளுக்கு முன்னால் இப்படி விட்டு என்ன செய்வாங்க அங்கே உடனே அடிச்சு விட வச்சிருப்பாங்க தெரியும். பாருங்க அதுக்கு அங்கால கடைகள் இருக்குது. இந்த கடைக்கு முன்னால தெனாவட்டு மணநிலை மாறாத வரைக்கும் ஒன்றுமே மாறாது. இன்னும் மாறாது. எங்களுடைய ஆக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து வர்த்தக சந்தையில் தங்களுடைய காட்சி கூடத்தை வெளியில் தெரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ போராட வேண்டி கிடக்குது. ஆனால் என்ன சொல்லுது காட்டாங்கள் ஒழிச்சு விட்டாங்க வாகனத்தை கொண்டு வந்து. ஆமாம், எங்களுக்கு தற்போதைக்கு எங்கள் வாகனத்தை விட்டதால எங்களுடைய மக்களுக்கு தெரியுது உற்பத்தியாளர் இருக்கிற இடம். போன வருஷம் பிரச்சனை, இந்த வருஷம் பிரச்சனை. போன வருஷம் அது normal பிரச்சனை. நாங்க தான் பிரச்சனை கிளப்புறோம். இந்த முறை சந்தோஷமா இருக்கிறோம் நாங்கள். நல்ல உள்ளுக்கு வந்துட்டீங்க. உள்ளுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பெல்லாம் செய்திருக்கணும். அவன் மூலமான ஒரு விற்பனை கூட அமூகமாக நடந்து கொண்டு இந்த வாகனம் டெட்டு தான் எங்களுக்கு பிரச்சனை. இப்போ அதை இப்போ அப்புறப்படுத்தியாச்சு. என்ன சொல்லுச்சு வியாபாரம்? இந்த முறை வியாபாரம் பரவாயில்ல, நான் போய்கொண்டு இருக்கேன். போன வருஷம் கொஞ்சம் மாட்டேன், இந்த வருஷம் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கு நாளைக்கு நாளன்றைக்கு எங்கள்கிட்ட சாப்பாட்டு உணவை பொறுத்தவரையில் எப்போவும் எங்கள்கிட்ட கஸ்டமர் இருப்பினோம், தேடி வருவினோம். அதை போல் இப்போவும் என் தொதல் பிரிக்கிற மாதிரி இன்னும் வேற இல்லை. 6 மணிக்கு பிறகு நான் வருவினோம். அவைக்காக 3:30 கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். பின்னேரம் அதை வித்துருவோம். சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் வாழ வேணும். நாம் மட்டும் வாழ்ந்தா போதாது, எல்லாருமே வாழணும். எல்லாருக்குமான சந்தை வாய்ப்புகள் இல்லை, எல்லாருமே வியாபாரம் செய்யணும், உழைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம். அதால் வந்து இதால் தான் வெளியேறி போகணும். வெளியேறி போகிற இந்த இடத்துல வந்து ஏராளமான கடைகள் இதில் வச்சிருக்கணும். வரவேற்கத்தக்க விஷயம். இது தொடர்பில் நான் விரிவாக பின்னர் மேலும் சொன்னால் அடுத்த காணொளி வந்து விரிவாக இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தொடர்பிலாக ஒரு தனியான காணொளி ஒன்றை வந்து பதிவு செய்கிறேன். போன முறை நான் இது பதிவு செய்திருந்தனால் முயற்சி செய்கிறேன். பின்னரம் போல் அல்லது அடுத்த காணொலியாக அது வரும். இன்னுமே சில இடங்களில் வந்து தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த வர்த்தக கண்காட்சி என்னென்ன மாதிரி இருக்குது, அப்படியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. கடந்த வருடம் இந்த வருடம் என்ன மாற்றம் இருக்குன்னு நீங்கள் அவதானிக்கிற விடயங்களையும் உங்களுடைய கருத்துக்களாக கீழே குறிப்பிடுங்க. சரி, இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.